ஹலோ எவ்ரிவன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிசர். டெய்லரிங் கிளாஸ் போகிறவங்க சிசர்லாம் எந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. அதுக்காக இந்த சிசர் அன்பாக்சிங் வீடியோ தான் இது. வாங்க சிசரை நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஒவ்வொரு சிசராக எது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த சிசர் ஐமேக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், அது கிளியராக தெரியும். ஐமேக்ஸ் சிசர். இந்த சிசர் பிளாஸ்டிக் சிசர். இது பார்த்தீங்கன்னா இந்த சிசர் டைலரிங் கற்றுக்கிறவங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணோன்னா இந்த சிசர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது பேப்பர் கட்டிங்கு, கிளாத் எல்லாம் கூட கட் பண்ணலாம். பட் இது யூஸ் அண்ட் த்ரோ தான். இது பிளாஸ்டிக். இது மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். இது லோ பட்ஜெட். ஓகேங்களா? இது அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை நான் காமிக்கிறேன். பாருங்கள், இது சிசர் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் சிசர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதுக்குடைய கேப்பு, இந்த சிசருடைய கேப். இந்த கேப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் பிளாஸ்டிக் சிசர். நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது பேண்ட் பீஸ் தான். திக்கான கிளாத்து. பாருங்கள், நல்லாவே கட் பண்ணுது. மோஸ்ட்லி இந்த சிசர் பார்த்தீங்கன்னா பேப்பர் கட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. டைலரிங் கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த சிசர் தான் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. கற்றுக்கின அப்புறம் இந்த ஸ்டீல் இரும்பு சிசர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிசர் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் வெயிட் மட்டும்தான் இருக்கும். லேடிஸ்லாம் இது யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான் இதோட சிசருடைய ரிவ்யூ. அவ்வளோ இது சைடில் வச்சுருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிசர். இது சைனா மேட் சிசர் தான். நான் இப்போ காமிக்கிற எல்லா சிசருமே சைனா மேட் தான். ஓகேங்களா? இப்போ எல்லாமே சைனா மேட் சிசர் தான் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சிசர் எடுத்தாச்சு. இந்த சிசர் இப்போ பாருங்கள், இது பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது, ரொம்ப பளபளன்னு இருக்குது. கோல்டன் ஃபீல் இருக்கா? கோல்டு ஃபீல் இதே மாதிரி தான் இருக்கும். கோல்டு ஃபீல் எப்பயுமே இந்த கோல்டு ஃபினிஷிங் ஃபேட் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் சிசரை கம்பேர் பண்ணால் இந்த சிசர் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ. ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே போட்டோம்னா இந்த ஹேண்டில்லாம் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உடையாது. இது நம்ம எல்லா சிசருமே கீழே போடாமல் வச்சுருக்குறோம். எந்த சிசர் நீங்கள் எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கனாலையும் கீழே போடக்கூடாது. கீழே போட்டோம்னா இந்த பிளேட் லைட்டாக பெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், கட் பண்ணாது, மெல்ல ஆரம்பிச்சிடும். அதனால கீழே போட்டோம்னா இதை ஷார்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எட்ஜஸ்ஸு, அவங்க அந்த கல் ஏதாவது சாணம் பிடிக்கிறான்னு சொல்லுவாங்க, அந்த கல்லில் கொடுத்து நம்ம சாணம் பிடிச்சிக்கலாம். டைலரிங் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தான கல்லில் தான் சாணம் பிடிப்பாங்க. அந்த கல்லில் தான் இதை சாணம் பிடிச்சி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சிசர். இதில் நிறையா இன்ச்சு வருது. 9 இன்ச் சிசர், 10 இன்ச் சிசர், 11 இன்ச் சிசர்னு வரும். இது பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சிசர். இது தனியாக ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எஸ்பின்ற சிசர். இதில் நிறைய பிராண்ட் வருது இந்த சிசர். இந்த மாதிரி சிசரில் இது எஸ்பின்ற சிசர். பார்த்தீங்கன்னா இது போட்டிருப்பாங்க பாருங்கள், கார்பன் ஸ்டீல் பிளேட் டெக்னாலஜி அப்படின்ட்டு இருக்கும். இந்த கார்பன் ஸ்டீலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இது அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிசரை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? எஸ்பி பிராண்ட் நேம் எஸ்பி நல்லாவே தெரியும். இது பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சிசர். இது பார்த்தீங்கன்னா டைலரிங் கிளாஸ் முடிச்சுட்டு டைலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 10 இன்ச் சிசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது கட்டிங்கும் பண்ணலாம். இந்த சிசரில் மிஷின்லேயும் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன்.
ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த முன்னாடி யூஸ் பண்ண 2 சிசரோட ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த சிசரும் நம்ம டைலரிங் கற்றுக்குறவங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் சிசரை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அவ்வளோதான். இது மோஸ்ட்லி நிறைய லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற சிசர் பார்த்திங்கன்னா இந்த 10 இன்ச்சு. இது பார்த்திங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு சிலர் இந்த ஃபிங்கர்ஸ்லாம் கொஞ்சம் பல்காக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ் சிசர் 12 இன்ச் சிசர் ட்ரை பண்ணலாம். அது இன்ச்சஸ் தகுந்த மாதிரி வெயிட் வேரியேஷன் வரும். இது அவ்வளோதான். இது முடிஞ்சது இந்த சிசர். இதை ஓரமாக வச்சுருவோம். பாருங்கள், இந்த சிசர் பார்த்திங்கன்னா இதுவும் சேம் 10 இன்ச் சிசர் தான். பட் இது வந்து கம்பெனி பிராண்ட் பார்த்திங்கன்னா இது டைலர் சாய்ஸ். இந்த 2 கம்பெனிலையுமே 11 இன்ச் சிசர் 12 இன்ச் சிசர் எல்லாமே வருது. ஓகே, இது சேம் ஃபங்க்ஷன் தான். எந்த பிராண்ட் வாங்கினாலையும் இந்த மாதிரி கார்பன் ஸ்டீல் சிசர்ஸ் சிமிலராக தான் இருக்கும். ப்ரைஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏன்னா கம்பெனியை பொறுத்து. பட் யூசேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். எல்லாமே சேம் தான் எல்லா கம்பெனியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 12 இன்ச் சிசர் காமிக்கிறேன். ஏன்னா 11 இன்ச் சிசர் வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும். சைஸ் கொஞ்சம் பிக்காக இருக்கும், கொஞ்சம் மைனர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் 11 இன்ச் சிசர் வந்து நான் ரிவ்யூ போடல, 12 இன்ச் சிசரை போடுறேன். இங்கே பாருங்கள், 12 இன்ச் சிசர் பாக்ஸ்லேருந்து பாக்ஸை காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் 12 இன்ச் சிசர். பார்த்தீங்கன்னா மோடி மாதிரியே தெரிவார் இந்த பிக்சரில் இருக்கிறது. நானே ஒரு செகண்ட் அப்படி தான் ஏமாந்துட்டேன். என்னடா இவர் பார்க்குறதுக்கு மோடி மாதிரியே இருக்கார் நம்ம நாட்டு அப்படின்ட்டு. ஆனால் மோடி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்ட். எனக்கு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த சிசர் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்டு. பாருங்கள் 12 இன்ச் சிசர். இது பாருங்கள் 12 இன்ச் சிசர். இது சேம் கார்பன் ஸ்டீல் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு பல்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணுறாங்களே, கட்டிங் மாஸ்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய பல்காக கட் பண்ணுவாங்க. ஒரே டைமில் 4 பேண்ட்டு 2 பேண்ட்லாம் ஒன்று மேலே இன்னொன்று போட்டு கட்டிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கான சிசர் தான் இது. இது பாருங்கள், இது ரொம்ப சேம் எல்லா சிசர் மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக கட் பண்ணிடும். இது எனக்கே பல்க் ஃபீல் வருது. கொஞ்சம் பெரிய பெரிய கட்டிங் மாஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி சிசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மிஷினுக்கு டைலருக்கு சூட் ஆகாது. ஒரு சில பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது பல்கியாக இருக்கும். பட் லேடிஸ்க்கு வந்து இது ப்ரிஃபரபிள் கிடையாது. லேடிஸ்க்கு வந்து அந்த 10 இன்ச் சிசரே போதுமானது கட்டிங்க்கு அண்டு மிஷினில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த சிஸ்டத்தில் அவங்க போட்டிருக்காங்க த ரிசல்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஜப்பான் டெக்னாலஜி பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற சிசர் வந்து அதே மாதிரி இது ஜெர்மன் மேக் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. இதோடைய கிளியரான இமேஜை வந்து நான் இமேஜ் போட்டு செப்பரேட்டாக இதில் அட்டாச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் 12 இன்ச் சிசர். ஓகேங்களா, மோடி பிக்சர் போட்டது. இது பாருங்கள். இது பாருங்கள், எஸ்பி பிராண்ட். இது எஸ்பி பிராண்ட் சிசர் 10 இன்ச் சிசர். ஓகேங்களா, சேம் அதே தான் 10 இன்ச் சிசர். இது பிராண்ட் தான் வேறு. இது பார்த்தீங்கன்னா டைலர் சாய்ஸ். பார்த்துக்கோங்க, க்ளீனாக தெரியும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது டைலர் சாய்ஸ். இது பார்த்தீங்கன்னா டெக்ஸான் அப்படின்ற கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கும் பாருங்கள்.
டிஎக்ஸால் அப்படின்ற பிராண்ட் இது ஓரளவுக்கு லேடிஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் சீசர் யூஸ் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக் சீசரும் நல்லா தான் ஒர்க் பண்ணோம், இந்த சீசர் நல்லாவும் தான் இருக்கும். பட் இதோட நமக்கு அட்வான்ஸாக வேணுன்றவங்க அதை வாங்கிக்கலாம். இது வந்து பேப்பர் கட்டிங்க்கெலாம் மோஸ்ட் பீப்பிள் நிறைய பேர் இது வீட்டில் சும்மாவே யூஸ் பண்ணுவாங்க. டைலர் இல்லாதவங்களும் வீட்டில் ஏதாவது சும்மா கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி வச்சுப்பாங்க. சரிங்களா? அவ்வளோதான், இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மேலும் சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.